Award Chairman Dr. Ebenezer Pensam, Membership Chairman Bhima Anand, Assembly Chairman Shanmugan Nadaraj, இணைந்து வழங்குவோர் அருணா காடியாக்கர் திருநெல்வேலி, கல்யாண் டெவலப்மெண்ட் சென்டர் நாகர்கோவில், PRC ஃபயர் ஒர்க்ஸ் சிவகாசி, JPR கன்ஸ்ட்ரக்ஷன் பாளையங்கோட். வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கரையறுப்பு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவங்களும் இந்த இடத்துல மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய பல்வேறு சங்கங்கள் நிவாரணப் பொருட்கள் மக்களுக்காக கொண்டு இங்கே மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல், அப்புறம் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி சார்பாக மக்களுக்காக இன்றைக்கி நிவாரணப் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுமே இதை வாங்கி பயனடைகிறாங்க. அந்த வகையில் மிக சிறப்பாகவே இந்த நிவாரணப் பொருட்கள் போயிட்டுருக்கு. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த நிவாரணப் பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டீங்க? தண்ணி ரொம்ப வீடு நிறைய தண்ணி, நாங்கள் ரொம்ப பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ரொம்ப வாங்கிட்டோம். இடுப்பளவுக்கு தண்ணி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்தாங்க? இது வரைக்கும் யாரும் வரல. இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் வராங்க. நல்ல உதவியாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் இருந்த வீடு விழுந்துட்டோமா, பொருள் எல்லாம் நொறுங்கி, குத்து விளக்கு, பையன் எடுத்து வச்சு டிவி, ஹோம் தேட்டர் எல்லாம் பொருள் நொறுங்கி கடைசியில் கொஞ்சம் பொங்கிட்டாங்க. வரைக்கும் தெரு ஒரு வீடு பார்த்து நான் போயிட்டேன். சரி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவர் வேறு ஒரு பக்கவாதம் வந்தவர். என்னுடைய வீடில் வெள்ளம் கொடுத்துட்டு மாணவிக்கார்கள் சொல்ல வீடு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சரி. ஸோ நம்மளுடைய வெள்ளத்தினால மக்கள் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. வீடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. எந்தவித வாழ்வாதாரத்தை நாங்கள் இழந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு சார்பாக இன்றைக்கி நம்மளுடைய ரோட்டரி மாவட்டம் செய்த உதவி மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட மக்கள் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரோட்டரி கிளப் சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய விஷயங்களை அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ரோட்டரி மாவட்டத்தினுடைய முன்னாள் உதவி ஆளுநர் மயில் பாலசுப்ரமணியம் ஐயா நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இது குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரோட்டரி மாவட்டம் 3212 இந்த தென் மாவட்டத்தில் புயல் மழையில் பாதிக்கப்பட்டவர்களை ரோட்டரி மாவட்ட 32 காரைக்குடியிலிருந்து நிறைய உதவிகள் மக்களுக்கு பயன்படுவதில் நொச்சிகுளம், கரையிருப்பு, புறமணக்காடு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மளிகை சாமான்கள், அரிசி, பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகளை வழங்கி கௌரவித்தார்கள். அந்த ரோட்டரி சங்கத்துக்கு 3212 மாவட்டம் சார்பாக மிகவும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தாற்போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நமது ரோட்டரி நண்பர்கள், ரோட்டரி திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் சார்பாக கவர்னர் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஒரு பகுதியாக சேர்ந்து பசித்த மக்களுக்கு பசியாமல் இருப்பதற்கு உணவு கொடுத்து வருகிறோம். இன்று மளிகை பொருட்கள் வழங்கிறோம். நாளையிலிருந்து அவரவர் தேவைக்கு தகுந்தால என்னென்ன நடக்குமோ அதுகளை பூராவும் இந்த தென் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் ரோட்டரி சார்பாக செய்ய தயாராக இருக்கு என்பதை தெரிவித்துள்ளோம். காரைக்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தலைவர் நாகராஜன் பேசுகின்றேன். இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு உதவும் பொருட்டு சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை இங்கு விநியோகம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். கவர்னர் செயலர் மற்றும் எங்கள் கவர்னர் முத்தையா பிள்ளை அவர்கள் சார்பாக அவர்கள் தலைமையில் இன்று எல்லாம் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய மயில் அண்ணாச்சி திருநெல்வேலி சென்ட்ரல் கிளப் அவர்களுடைய சார்பாக இந்த பகுதிக்கு நாங்கள் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு உதவுவது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எங்களுடைய ஒரு பகுதியாக, அதாவது எங்களுடைய விநியோகத்தின் ஒரு பகுதியாக இங்கே நாங்கள் இதை இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நீங்க சைடு ஏன்னா நீங்க உள்ள போய் எடுங்க கொடுக்கணும் அது ஒரே டிசிஷனா வச்சாச்சு. ரோட்டரி மாவட்டம் 3212 சார்பாக வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கரையிருப்பு மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை நம்மக்கிட்ட இருக்காங்க. இது குறித்து கேட்போம் வாங்க. வணக்கம். கடந்த 3 நாட்களாக நம்ம வந்து இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு வந்து நிவாரணங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். முதல் 2 நாட்களும் வந்து தேவைப்படுற உணவு எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இன்றிலிருந்து எல்லாமே இந்த க்ராசரிஸ் சப்ளைஸ், அவங்களுக்கு தேவைப்படுற மளிகை சாமான்கள், பிளாங்கெட்டு, கேண்டில்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இப்போ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இதை சப்ளைஸ் தொடர்ந்து இருக்கும். அதற்கு பிறகு வந்து இப்போது இந்த வெள்ளத்தினால் நிறைய பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அவர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும்னு அடுத்த கட்ட நடவடிக்கையாக செய்ய போகிறோம். இன்றைக்கு இந்த கரையிருப்பு மக்களுக்காக இன்றைக்கி ஒரு 300 பேக்கெட்ஸ் ஃபுட் வந்தது. எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. க்ராசரிஸு முதல்ல வந்து ஒரு 100 க்ராசரிஸ் பேக்ஸ் வந்து விஷுவலி சேலஞ்ச்டு குடும்பங்களுக்காக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விஷுவலி சேலஞ்ச் மற்றும் சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கி வழங்கினோம். அடுத்த கட்டமாக ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஆவிரா ஆல் உமன் கிளப் அவர்கள் மூலமாக ஒரு 100 பேக்ஸ் வந்து நேரடியாக அவங்க வந்து ஸ்ரீகுண்டம் அருகே கருங்குளம் அருகில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதற்கு பிறகு நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் திரு மயில் வாசவன் அவருடைய தலைமையில் அவருடைய பிரசிடெண்ட் இன்றைக்கி இங்கே வந்து இந்த கரையிருப்பு கிராமத்தில் மக்களுக்கு க்ராசரி சப்ளை பண்ணியிருக்கோம். இது அனைத்து பொருட்களையும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள அனைத்து பொருட்களையும் காரைக்குடி ரோட்டரி சங்கம் அது உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து அவர்கள் இதுக்கான ஃபண்ட்ரைஸ் பண்ணி அவ்வளோ பொருட்களையும் தயாரித்து சேகரித்து தனித்தனியாக பேக் பண்ணி அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இன்றைக்கி அங்கேருந்து வந்திருக்காங்க. நேரில் காலையிலே அதிகாலை 5 மணிக்கு கிளம்பி இங்கே நேரில் வந்து பயனாளிகளை பார்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 17-18 உறுப்பினர்கள், தலைவர், மூத்த உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி இவ்வளவு நேரம் காலையிலேருந்து இருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு ரோட்டரி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி தொடர்ந்து கொண்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரோட்டரி சார்பாக வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தொடர்ந்து வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சேவையை செய்வோம் அப்படிங்கிறத வந்து ரோட்டரி வந்து எப்போதுமே சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரணமாகவே மக்களுக்காக என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத தேடி தேடி போய் சேரதான் நம்மளுடைய ரோட்டரியினுடைய நிர்வாகிகள் அனைத்து செயல்பாடுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய கரையிருப்பு மக்களை பற்றின அவங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமே வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டது. அது வந்து எந்தெந்த சங்கங்கள் சார்பாக அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சார்பாகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி இவங்கெல்லாம் இணைந்து தன்னுடைய ஃபண்டை கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து மக்களுக்கான அத்தியாவசியமான பொருட்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு ரோட்டரி செயல்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆளுநர் முத்தையா பிள்ளை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி. நன்றி, வணக்கம்.